ஆமென். ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய செய்திகள் எல்லாம் நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 25:23. அவனவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்ச அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, தேவனே, நீங்க கொடுத்த எங்களுடைய இந்த கொஞ்சத்துல நாங்கள் உண்மையாயிருந்து அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாறும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல ரட்சிப்புக்காக, நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துகிறாங்க. நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இது என்ன போட்டிருக்குன்னா, யூ ஹாவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் எ லிட்டில். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய். ஆனால் ஆண்டு சொல்கிறார், ஐ வில் செட் யூ. என்ன சொல்கிறாரு? ஐ வில் செட் யூ ஓவர் மச். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தபடினாலே அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் அமைப்பேன், அதிகாரியாக நான் உன்னை வைப்பேன், நான் செட் பண்ணுவேன் சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாள் நான் பார்க்க போகிற காரியம் கொஞ்சத்திலே உண்மையாக இருத்தல். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருத்தல். ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாயானால் ஐ வில் செட் உன்னை பெரிய அதிகாரியாக, பெரிய ஐஸ்வர்யவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக நான் உன்னை மாற்றுவேன் என்று இந்த வசனத்தில் தேவன் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:10 வாசிங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாக இருக்கிறான். அப்போ என்ன, நம்ம வாழ்க்கையில் ஆரம்பம் அற்பமாகத்தான் நமக்கு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை கொஞ்சத்தில் தான் ஆரம்பிக்கிறது. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சின்னவனாக தான் பெரியவனாக மாறுறோம். வாழ்க்கை கொஞ்சத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இப்போ ஆண்டவர் பாருங்க, கொஞ்சத்திலே நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அநேகத்தின் மேலே தேவன் நம்மை அதிகாரியாக வைக்கிறார். என்ன கொஞ்சத்தில் உண்மை? அதாவது நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம மிகவும் சிறியவர்களாக இருந்தோம், எளியவர்களாக இருந்தோம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்காரு. ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த கொஞ்சத்தை வைத்து கொண்டு நாம் ஆண்டவரை எனக்கு நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டீங்க, நான் சிறுமையும் எளிமையானவனாக இருக்கிறேன், நான் கொஞ்சமாக இருக்கேன், அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு ஆரம்பத்தில் என்ன கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கீங்க, நான் கொஞ்சத்தில் தான் இருக்கேன், என்னை நீங்கள் உண்டாக்கும் போதே பெரிய ஆளாக உண்டாக்கியிருக்கலாம், எளிமையான குடும்பம், எளிமையான குடும்ப வாழ்க்கை. இப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் எதை நமக்கு கொடுக்கிறாரோ அதிலே உண்மையுள்ளவராக நாம் இருக்கும்போது தான் அநேகத்தின் மேலே தேவன் நம்ம என்ன செய்கிறாரு?
அதிகாரியாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கொஞ்சத்தில் நாம் உண்மையிலாக இருக்கும்போது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிறதை, இப்பொழுது நமக்கு இருக்கிறத வச்சு நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ தாங்க இருக்குது, அவங்கள போல் எனக்கு அதிகம் இல்லைங்க, அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏராளமான ஆசைகள் அந்தஸ்துகள், அதனால் எப்படி வந்துட்டாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் நான் உனக்கு இப்பொழுது கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாக இரு, அப்பொழுது நான் உன்னை அநேகங்களுக்கு உன் வாழ்க்கையின் பிற்பகுதியிலே நீ அநேக ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரியாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன்கிட்ட எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறது? ஆண்டவரே இந்த உவமையில் சொல்கிறார் பாருங்க. வாசிப்போம். மத்தேயு 25:14 எடுத்து வாசிங்க யாராவது. அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? இப்போ ஆண்டவர் பரலோகத்திற்கு போகும்போது அவனுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, இங்கேருந்து இப்பொழுது உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் இதை வைத்துக்கொண்டு என்ன இருக்கணும்? இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது எதை கொடுத்துருக்கிறாரோ அந்த கொஞ்சத்தில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உண்மையாக நாம் நடக்கும்போது கர்த்தர் அநேகத்தில் நம்மை அதிகாரியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அநேகத்தின் மேலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பிற்பகுதியிலே ஆசீர்வாதமான நாட்களாய் தேவன் நமக்கு மாற்றி தருகிறார். அப்போ ஆசீர்வாதம் எங்கே நமக்கு துவங்குகிறது? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன செய்ய பிரவேசி. பாருங்க, ஒரு பிரயாணமாய் ஒரு மனிதன் போகும்போது ஒரு மனிதன் 5 தாளந்தை கொடுத்தான். நான் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இந்த காசை வச்சு நீ என்ன செய்ய போற? ஆண்டவர் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ கொடுத்துருக்காரு. நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வருமானத்தை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கு. இதுக்கு அடையாளமாக இருக்குது நம்ம வாழ்க்கை. இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு உண்மையை தேவனிடத்தில் நீ காட்டுகிறாயோ அந்த அளவுக்கு பிற்பதியில் கர்த்தர் உன்னை ஆசிரியக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை என்ன செய்வேன் அது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தர் இப்போது நமக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் உத்தமமாய் தேவனுக்கு என்று வாழ்கிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம், தேவனிடத்தை எந்த அளவுக்கு உண்மையாகி நாம் காட்டுகிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அல்லேலூயா. ஆண்டு போகும்போது அவன் கொடுத்துட்டு போன அந்த 5 தாலந்தை வாங்கினவன், எனக்கு 5 ரூபா தான் கொடுத்துருக்காரு, 5000 ரூபா தான் என் கையில் இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் அந்த எஜமான் சொன்ன வார்த்தையை அதை கையில் வாங்கிக்கிட்டு எந்த குறையும் சொல்லலை, எந்த குறையும் சொல்லாதபடிக்கு அவைகளை வியாபாரம் பண்ணினான். அநேகர் கோடிக்கணக்கில் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதே சமயம் கொஞ்சமாய் போட்டு வியாபாரம் பண்ணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா, இந்த 5 தாலந்தையும் வாங்கினவன் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி அதை செய்து முடித்தவன் தான் வெற்றி உள்ளவனாக மாறுகிறான். 5 தாலந்தை வாங்கினவன்
என்னவா மாற்றணும்? 5 தாளந்தை என்ன செய்தான்? சம்பாதித்தான் அதை வைத்து. அப்புறம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வேலையை அவன் சரியாக செய்தான். கர்த்தர் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையிலே நமக்கு இந்த சூழ்நிலையான வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காருன்னா இந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது 5 வாங்கி கொண்டு நாம் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு இருப்பது தேவனுடைய அர்த்தம் இல்லை. இந்த 5 வாங்கி கொண்டு கர்த்தர் சொல்லிவிட்டு போனாரே, இதை நான் 5 நான் மாற்றுவேன் என்று அவன் உத்தமமாய் வேலை செய்தான். அதனால் 5 தாளந்தை சம்பாதித்தான். அவன் வேறு எதையும் சிந்திக்கலை. அவன் நினச்சிருந்தா என்ன நினைக்கிறான்? ஆமாம், எஜமான் எங்கேயோ தூரதேசத்துக்கு போயிட்டார், அவர் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இல்லை, அவர் எப்போ வரப்போகிறாரோ, அதனால் இந்த காசை வாங்கிட்டு படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்யலை? தூங்கலை. தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றினபடினாலே அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்து வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் என்ன கேட்டானா? கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்து வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவரே 5 தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அடுத்த வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையில் அநேக குறைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆமாம், எனக்கு அது இல்லைங்க, என் வீட்டுக்காரர் அப்படி இருக்காருங்க, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் யார் கொடுத்தது? உங்களுக்கு யார் கொடுத்தது? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக தான் இந்த ஊமை ஆண்டவர் சொல்றார், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த தாளந்து, தேவன் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை, இதில் நாம் எப்படி தேவனுக்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்துக்கு எப்படி நடந்து கொள்வோம் இல்லையா, தேவனுக்கு இதில் உண்மையாக எப்படி நாம் நடந்து கொள்வோம், எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருந்தோம், நம் குடும்பத்தில் யார் உண்மையாக இருந்தோம். அதுதான் சொல்ற, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானி சந்தோஷத்தில் பிரவேசி. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சத்தில் நாம் உத்தமமாய் நடந்தால், தேவனுக்கு உத்தமமாய் நடந்தால், அநேகத்தின் மேலே தேவன் நம்மை அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. அப்போ அதிகாரியாக ஐஸ்வரனாக நாம் மாற வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் குறைகளையே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். எனக்கு அது இல்லை, இது இல்லை. ஆண்டு சொல்றாரு, ஒரே பேரான குமாரனையே நான் உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த குடும்பத்தை காட்டிலும் விலையேற பெற்ற அவருடைய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கிறிஸ்துவை கொண்டு நாம் அநேக ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கினவனும் வாழ்க்கையில் என்ன செய்யலை? முறுமுறுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ, எது நம்ம கையில் இருக்கோ, கர்த்தர் எதை நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து நாம் அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்குற வேலை. ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னால் பெரிய ஆளாக வர முடியலங்க, அந்தளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்தளவுக்கு எனக்கு திறமை இல்லை, இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க? தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்துருக்கிற 5 தாளந்து 2 இதை வைத்து நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறாயா என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார், அவன் 5 தாளந்தை மாட்டினான். இப்போ 2 தாளந்தை கொடுத்தவர் என்ன செஞ்சானா?
வாசிங்க, அதை அடுத்த வசனத்தை வாசிங்க. 2 தாலந்து வாங்கினவன் 2 தாலந்து வாங்கினவன் வந்து ஆண்டவனே 2 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை நான் சம்பாதித்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பெரிய பணக்காரராக இருப்பது முக்கியம் இல்லை, சின்ன ஏழையாக இருப்பது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுவதே முக்கியம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெரிய பணக்காரனாக வாழ்வது வாழ்க்கையும் அல்ல, ஏழையாக இருப்பதும் இல்லை. தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நீங்கள் எதை சம்பாதிக்கிறீர்கள் என்பதுதான் தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அநேக பகுதி நேரங்கள் குறை சொல்வதிலே என்ன செய்யுது போயிடுது. ஒரு சிலர் பார்த்துங்க, யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலே என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்படுபவர்கள் வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காத ஆண்டு சொல்றார். அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் பார்க்காதீங்க. உனக்கு கொடுத்துருக்கிற டார்கெட்டை மட்டும் நீ பாரு. உனக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் என்ன? ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியம், உனக்கு கொடுத்த பிள்ளைகள், இதை சுற்றிலும் எப்படி இருக்கணும்? நம்முடைய கவனத்தை கரெக்டாக செலுத்தணும். ஐயோ எனக்கு பெரிய பணம் அதிகமான ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன், இதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆண்டவர் இந்த ஊழியம் பாருங்கள், பெரிய ஊழியம்லாம் செய்கிறாங்க. அவர்கள் 5 தாலந்து வாங்கினவர்கள் பெரிய கூட்டத்தை நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. அவர்களுக்கும் 5 தாலந்து வாங்கினவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவனை கொடுத்தாருன்னு சொன்னார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே உடைய எஜமானி சந்தோஷத்திலே பிரவேசி. அதே ஒரு சின்ன ஊழியம், ஒரு கிராமத்தில் போய் 2 ஆத்துமக்களாக அப்படி தான் பாருங்கள், அது 2 தாலந்து வாங்கினவன். அவனுக்கு கொடுத்த ஊழியத்தில் அவன் உண்மை உத்தமுள்ளமாக இருந்தான். அதனால் பரலோகத்தில் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் 2 ஒன்றாகவே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறாங்களே, இவ்வளோ பெரிய நாங்கள் ஆளாக வரலையே, எல்லாரும் இவரை போல நாங்கள் வரவில்லையே, இவரை போல இருக்கவில்லையே, அவங்கள போல பெரிய பணக்காரன் நாங்கள் இல்லையே, இவங்களை போல இப்படி இருக்க என்னால் முடியவில்லையே என்று ஏங்கி கொண்டு இருக்க வேண்டாம். அல்ல சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உனக்கு கொடுத்துருக்கிற இந்த தாளந்தை நீ பயன்படுத்தி தேவன் சொன்னது போல அதை 2 4 நீ மாற்றுவாயானால் அதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் தான் முறுமுறுத்து, நமக்கு அது இல்லை இது இல்லை, அந்த குறை இந்த குறை, இந்த முறுமுறுப்பையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மை உத்தமமாக நான் இருக்கேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் வருத்தப்படவில்லை, அவனுக்கு அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேளையிலே நான் உன்னை போஷிக்கும்படி உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க வல்லமில்லவனாக இருக்கிறேன். உன்னை குறித்து உனக்கு தெரிந்ததை விட எனக்கு அதிகம் தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் ஏற்ற வேளையிலே போஜனம் கொடுக்கிற தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சையும் போஷிக்கிறவர், பெரிய திமிங்கலங்களுக்கும் டன்னு கணக்கில் இறைய கொடுக்குறவர் தான். உங்களால் எதுவுமே முடியாது, எல்லாமே தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது என்ன கொடுத்துருக்கிறாரோ அதிலே உண்மையும் உத்தமமாக இருங்கள். அடுத்த வசனத்தில் 2 தாலந்து வாங்கினவனும் வாசிங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே இப்போ பாருங்க, 5 தாலந்து வாங்கின சொல்ற மாதிரி இங்கே சொல்றாரு, கொஞ்சத்திலே நீ உண்மையுள்ளவளாக இருந்தா. என்னன்னா இவன் 2 தாலந்தை வாங்கின உடனே அவன் என்ன நினச்சிருக்கலாம், அவனுக்கு நீங்கள் 5 தாலந்தை கொடுத்தீங்களே, அவனை நீங்கள் இப்படி ஆஸ்வதிச்சிங்களே. யோபுவை குறித்து சாத்தான் அப்படி தான் சொன்னான், சாத்தானுடைய டாக்கிங்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். அவன் வந்து என்ன சொன்னான், அவன் வீட்டை நீங்கள் வேலி அடைச்சிருக்கீங்க, இவ்வளோவா அவனை ஆஸ்வதிச்சிருக்கீங்க, அப்போ ஏன் உங்களை விசுவாசமாக இருக்க மாட்டான்? இந்த 2 தாலந்தை வாங்கினவன் இது இப்படி சொல்லவே இல்லை. அவனுக்கு நீங்கள் 5 கொடுத்தீங்க, எனக்கு ஏன் 2 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் எதை நமக்கு கொடுக்குறாரோ அதை வைத்து திறமையாய் நாம் வாழ்ந்து அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் பெரிய ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் நாம் பெரிய ஐஸ்வர்யம் ஆகாமலும் தீவிரிக்காமலும் கொஞ்சமாக இருக்கணும், கவலைப்படாமலும் கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்சத்தை
ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாரியாக மாறப் போகிறீங்க? கரங்களை ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்க. இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்தவர்கள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த இந்த கொஞ்சத்தில் உண்மையிலவர்களாக இருக்கிறீர்கள். அருமையான சோதரர் மாதவன் கூட சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, கொஞ்சத்தில் நான் உண்மை, எனக்கு இந்த வருமானம் தான் முக்கியம், என் குடும்ப ஆதாரத்துக்கு தான், ஆனாலும் என் தேவனுடைய நாமத்தை துதிக்க விடாமல் தடுத்த இந்த வேலை எனக்கு வேணாம். எனக்கு எதுவுமே இல்லாட்டாலும் என் தேவனை ஹல்லேலூயா நான் துதிக்க போகிறேன், அவர் என்னை போஷிப்பார். இதுதான் 4 தாளந்தை 2 தாளந்தை சம்பாதித்தவன். இந்த உண்மை உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 2 தாளந்தை வாங்கினவன் ஒரு நாளும் 5 தாளந்தை வாங்கினவனை பார்க்கவே இல்லை. நாமளும் என்ன நினைப்போம், அவருக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டாருங்க, அதனால் அவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டாருங்க. இல்லை, கர்த்தர் நினச்சா ஓவர் நைட்டில் அவங்கள கோடீஸ்வரனாக மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. பேதுரு போய் ஓவர் நைட்டில் கோடீஸ்வரனாக மாற்றினார். ஓவர் நைட்டில் 2 படகுகள் அமிலத்தக்கதான மீனை கொடுத்தார். டன் கணக்கான மீன், எத்தனை டன்னை ஏற்றினாலும் படகு என்ன செய்யாது, தண்ணிக்குள்ளே முழுகாது. பெரிய நீங்கள் கப்பல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய சிட்டியே கட்டி வச்சுருக்காங்க கப்பலில், அவ்வளோ வீடுகள், ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ வச்சுருக்கான், ஆனாலும் அந்த கப்பல் மூழ்குதா? மூழ்கலை. ஆனால் வேதம் சொல்கிறது, பேதனுடைய படகு அமிழத்தக்கதான மீனை கர்த்தர் கொடுத்தானா அது எத்தனை டன்னாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நினைச்சா உங்களுடைய உண்மை உத்தமத்தை பார்த்து ஓவர் நைட்டில் உங்களை பெரிய பணக்காரனாக மாற்ற முடியுமா, முடியாதா? ஹல்லேலூயா. அப்போ நாம் எந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த சம்பளத்தில், நீங்கள் கொடுத்த இந்த குடும்பத்தில், இந்த பிள்ளைகளிடத்தில், இந்த வாழ்க்கையில் நான் உமக்கு முன்பாக உன் வார்த்தையின்படி உண்மை உத்தமனாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கிறது. ஆமென். உங்கள் மனதில் எந்த விதமான வஞ்சமும் கவலையும் இல்லாதபடி, ஆண்டவரே, நான் இந்த பக்கம் பெரிய பணக்காரன் இருக்கான், இந்த பக்கம் கோடீஸ்வரன் இருக்கான், எதிர்த்தாப்புல பெரிய ஐஸ்வரன் இருக்கான், நான் இவங்களே பார்க்க மாட்டேன், ஏனென்றால் பெரிய திரளான ஐஸ்வரனை பார்க்கிறோம். வானத்தையும் பூமிக்கு சொந்தக்காரனான அந்த இயேசு எனக்குள்ளே தேவன் தந்திருக்கிறார். அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உண்மை உத்தமத்தை, ஆசீர்வாதத்தை தேடி நாம் அயராது கடினப்பட்டு உழைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை, கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்சத்தில் தேவனுக்கு உண்மையாக இருந்து, தேவனுக்கு உண்மையாக எப்படி இருக்கலாம்? வாயின் வார்த்தைகளே உண்மை, கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மை, கர்த்தருடைய ஊழியத்திலே உண்மை, குடும்பத்திலே உண்மை, மற்றவர்களிடத்தில் உண்மை, எல்லா இடத்துலையும் தேவன் கொடுத்துருக்க அந்த உண்மை உத்தமத்தை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தாண்டி எங்கேயும் போகவே போகாது. உங்களை முந்தி கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது நான் சொல்லலை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன். அப்போ அதிகாரியாக நீங்கள் மாற வேண்டுமானால், அதிகாரி என்றால் என்ன? ஆளுகை செய்கிறவர். அப்போ ஆசீர்வாதத்தை தேடி தேவன், நம்ம வேறு எங்கேயும் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கொஞ்சத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன வேலையை கொடுத்தாரா அதில் உண்மையிலவனாக இரு. சின்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அதில் உண்மையிலவனாக இரு. அப்பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி மேலே எடுத்துக்கொண்டு வா, உன்னை பெரிய ஆளாக மாற்றுறேன். நான் எதிர்பார்த்துற குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய அதிகாரியாக நான் உன்னை மாற்ற வல்லமில்லை, நீ பாத்திரவளாக இருக்கிறாய். அப்போ அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாக இருங்க. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் உண்மையும் உத்தமமாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் கொஞ்ச காலத்தில் அவங்க வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன், இதான் அந்த உலகத்தில் இருக்கவன் பாருங்க, அவன் தான் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு 5 கொடுத்துட்டீங்க, சரி அட்லீஸ்ட் அடுத்தவனுக்கு 2 கொடுத்துட்டீங்க. எனக்கு அட்லீஸ்ட் என்ன கொடுத்துருக்கலாம்? நீங்கள் ஒரு 3-4 கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதை கொடுக்கல.
அதனால் அவன் முகம் என்ன செய்ததான் வேறுபட்டது. காயினுடைய முகம் என்ன செய்தது? முக நாடி வேறுபட்டது. ஏன்? இவன் மனசு நிறைய ஜெலஸ், பொறாமை நிறைந்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே பொறாமையை நம்ம விட்டு எடுத்து போடணும், அகந்தையை நம்ம விட்டு எடுத்து போடணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையிலே சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்கணும், அது உத்தமமாக இருக்கணும். இதுதான் நம்ம ஆசீர்வாதத்திற்கு பாதை. இந்த பாதையை விட்டுவிட்டு வேறு எந்த பாதையில் போனாலும் மாம்சத்தில் வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு வராது. அல்லேலூயா. அதுதான் தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கார். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்ன சொல்ல பாருங்க, நீங்கள் பெரிய ஆள் தான். அனைவரும் நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு பிடிக்காத யாராவது வந்தால் மஞ்சள் புகழ்ச்சியில் பேசுவோம். நீலாம் பெரிய ஆளியா அப்படின்னாலும் என்ன அர்த்தம் தான்? குழியை விட்டான்னு அர்த்தம். ஒருத்தர் நம்மை பொழுகிறார் என்றால் என்ன செய்யுது? நமக்கு குழியை விட்டான்னு அர்த்தம். அதைத்தான் ஆண்டவரே சொல்கிறான் பாருங்கள், நீ கடினமுள்ள மனுஷர் என்று அறிவே, நீ பெரிய ஆள் தான். ஏன் எப்படி ஆள்? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். நீங்கள் பெரிய வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. நீங்கள் விளையச்சேரிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பிரமாணத்தை என்ன செய்யலாம்? மாற்றலாம். நீ விதைக்காத இடத்துல அறுப்பீங்க, விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும்? அதிக பிரச்சனைங்க அவன் தான். நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் என்ன இருக்காங்க, அதிக பிரச்சனையாக இருப்பாங்க. இவங்க ஒரு தாட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ விதைக்காத, ஆண்டு சொல்கிறாரு, நீ தெளிக்காத இடத்தில், நீங்கள் தெளிக்காத இடத்துல அப்படின்னா அறுவடை செய்து நல்லா காயப்படுவாங்க. நீங்கள் காயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் கையை வச்சு இப்படி சேர்த்திங்கன்னா என்ன வரும்? எப்படி தெளிக்காத இடத்துல சேர்க்க முடியும்? அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? நீ கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன். ஏன்னா அவன் மனசு பூரா என்னது? 2 பேருமே பொறாமைகள் இருக்குது. அவனுக்கு 5 கொடுத்தீங்க, எனக்கு 2 கொடுத்தீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கி அநேகர் அப்படி தான் என்னவாக இருக்கும். கர்த்தர் அவனுக்கு அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அவனை இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க. நான் உன்னை பற்றி கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வியாகுலங்களை அறிந்து வைத்திருக்கிறது. அதனால் நாம் இப்போ எப்படி இருக்கோம்னா, கர்த்தர் இந்த கொஞ்சத்தை நம்ம கொடுத்துருக்காரு. இதிலே நாம் உண்மையாக உத்தமமாய் தேவனுக்கு நாம் வாழும்போது அநேகத்தின் மேலே உன்னை அதிதியாக மாற்றி அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. என்ன பேச்சானா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டானா? புதைத்து போட்டு விட்டான். எந்த ஒரு கிரியும் இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை என்ன செய்தான்? அவன் மறைத்து போட்டு விட்டான், பூமியிலே புதைத்து வச்சுட்டான். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்படியே தான் வச்சுருக்கேன். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது. எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாதனாலே அந்த கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த தாளந்தை, அந்த டேலண்ட்டை தேவனுக்கென்று நாம் செலவழிக்காதபடி அப்படியே இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, அப்படி இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆண்டவரோட ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது வேலைக்கு அழைக்கிறார். காலையில் ஒருத்தனை வேலைக்கு அழைக்கிறார். அவனுக்கு ஒரே கூலியை சொல்கிறார், அவனுக்கு ஒரு 1000 ரூபா தரேன் அப்படின்னு. அப்புறம் மத்தியானத்தில் ஒருத்தர் அழைக்கிறான், அவனுக்கு 1000 ரூபா தரேன்.
அப்புறம் சாயங்காலத்தில் ஒருத்த நாளைக்கு அவனுக்கு நான் அவனுக்கு 1000 ரூபா தலைவாங்கிட்டார். அப்போ கூலி வாங்கும்போது எல்லோரும் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் காலையிலேருந்து வேலை பார்த்தோமே, எங்களுக்கும் அதே சம்பளம் தானே, நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் நடத்தினோம், தமக்கு போயாத்த பெரிய கூட்டம்லாம் நடத்தினோம், இன்னைக்கு பல்லவத்தில் வந்து சொல்லுவாங்க நான் அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினேன் பாருங்க ஐயா, எனக்கும் அதே பொசிஷன், அதே ஆட்சி தான் பல்லவத்தில், நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தேன், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தில் அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம். இவன் சாயங்காலத்தில் வந்தான், 5 மணிக்கு வந்தான். இவனுக்கு இதா தேவன் மனுஷனத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு நியமித்திருக்கிற வேலை, அவங்களுக்கு ஏராளமான பணத்தை கொடுத்து ஏராளமான பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு கொடுத்து அவங்கள மாநாடு நடத்த வைக்கிறாரு, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க, பெரிய எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதுக்கு மத்தியானம் வந்தவன் அவன் கொஞ்சம் குறைச்சி செய்கிறான், சாயங்காலம் வந்து குறைச்சி செய்கிறான், கடைசி மணி நேரத்தில் வந்தவன் எதுவுமே செய்யலை. அவங்க தான் கிருபை இல்லை ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்மளாம் கடைசி நேரத்தில் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற அதே மரியாதையை பல்லவ ராஜ்யத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் கொஞ்சமாக கொடுக்குறது மாத்திரம் இல்லை, நிறையவும் கர்த்தர் கொடுப்பார் ஒருத்தருக்கு. அப்பொழுதும் நான் உண்மையை உத்தமமாக இருக்கணும். நான் என்ன பெரிய ஐஸ்வர்யனாக இருப்பதற்காக நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் இல்லாதபடிக்கும், நான் கொஞ்சமாக இருக்கிறனால திருடாதபடிக்கும் ஆண்டவர் எனக்கு சமமாக வைங்க அப்படின்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணுறோம். அதே போல் நமக்கு பெரிய ரூபாயை நமக்கு ஆண்டு கொடுக்கலாம். எஸ்தர் என்ற ஒரு ராஜாத்தி, அகாஸ்வேரு ராஜா அரண்மனையிலே அவள் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு மனைவியாக எஸ்தர் எஸ்தர் ஒரு அடிமை பெண், அவனுக்கு ராஜாவுக்கு மனைவியாக தேவன் கொடுக்குறார். அவன் கண்களில் கிருபை கிடைச்சி. அப்போ யூதர்களை கொண்டு போட வேண்டும். ஆமான் என்ற ஒரு மனிதனை இருந்தான். அவன் யூதர்களெல்லாம் கொண்டு போட ராஜாட்ட கட்டளை வாங்கினான். அதே முர்தெக்காய் அவன் ஒருத்தர் இருந்தான், அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய சித்தப்பா நினைக்கிறேன். அப்போ யூதர்களெல்லாம் அழிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் ஒரு கயத்தை வாங்கிட்டு யூதர்களெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ முர்தெக்காய் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ஒரு யூதன். அவன் போய் யார்கிட்ட சொன்னான்? எஸ்தர்கிட்ட போய் சொன்னான். அவன் எஸ்தர் என்ன சொன்னா தெரியுமா? ராஜாவை பார்த்து பேசும் அப்படின்றான். இல்லை, ராஜா யாரை உள்ளே வர சொல்கிறாரோ அவங்க தான் உள்ளே போகணும், இல்லைன்னா கொண்டு போட்டுருவாங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முர்தெக்காய் சொல்கிறான், வசனம் இருக்குது, வாசிக்கும் நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் முர்தெக்காய் சொல்கிறான், நீ இந்த ராஜ மேன்மை ஏன் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சிப்பாரு. இந்த காலத்திலே யூதர்களை தப்பு வைக்கும்படி கர்த்தர் உன்னை இந்த பெரிய தேசத்திற்கு ராணியாக உன்னை மாற்றியிருக்கிறார், மறந்துடாத. பெரிய பணக்காரனாக இருந்ததுனால நான் அசால்ட்டாக உட்காந்துக்கணும் அவசியம் உட்காந்துடாத, அது உண்மை உத்தமம் இல்லை. எனக்கு ஏராளமாக இருக்குது, அதனால் நான் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த தேசத்துக்கு நீ ராணியாக ஆகிட்ட, அதனால் நீ இந்த மேன்மையை யார் உனக்கு கொடுத்தா? கர்த்தர் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்துருக்கலாமே, நீ இவ்வளோ பெரிய அரசியாகி மாறுவதற்கு. அப்படி யோசிச்சு போகிற அப்படி சொல்லலாம் பார்த்துங்க. மொத்தம் இந்த ராஜ மேன்மை உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த காலத்தில் யூதர்களை காப்பாற்ற. அப்போ கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை தாளத்தை தேவனுக்காக நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அவன் சொல்லலாம், நீ நினைக்கிற நீ பெரிய அரசியாக இருக்கிறதுனால நான் உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் நீ உனக்கு ஒரு சான்ஸு, நீ இல்லைன்னா ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நீ இல்லைன்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு எங்கேருந்து வரும்? அல்லேலூயா. எங்கேருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வரும்? ஆனால் நீனும் உன் வீட்டால் என்ன செய்வீங்க? அழிஞ்சு போயிடுவீங்க.
அப்போ தான் எஸ்தர் யாரும் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், ஏன்னா ஒரு அடிமை பெண், சாதாரண ஒரு அடிமையாக வந்து தேசத்தில் பிடிச்சு வரப்பட்டவன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, ராஜ மேன்மையை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு, இதை நான் சரியாக பயன்படுத்தணும். அப்போ போய் ராஜாட்ட போய் கெஞ்சினான். அவன் என்ன பண்ணிட்டான், தீர்ப்பை மாற்றி எழுதினான். என்ன எழுதினான், யாரெல்லாம் யூதர்களை நெருக்கினார்களோ அவர்களை கொல்லுவதற்கு அந்த ராஜா என்ன செஞ்சான், கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புன ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த எஸ்தர் ராஜாத்தின் மேலே அந்த ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன். பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்னா, வந்து நீ இந்த தேசத்தில் பாதிய கட்டளை உனக்கு தருவேன், கர்த்தர் தான் உண்டு பண்ணுறார் ஒரு கண்களில். எவ்வளோ பெரிய அடிமை பெண் மீது எவ்வளோ பெரிய இது பாருங்க. அப்போ இதெல்லாம் யார், இந்த அனுகூலங்களை யார் உண்டாக்கினது? எஸ்தருடைய அதிர்ஷ்டமா, இல்லை அவருடைய திறமையா? எதுவுமே இல்லை. இதையெல்லாம் உண்டாக்கினது கர்த்தர். ஹல்லேலூயா. உண்மை நினச்சிங்க, இந்த நம்முடைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தவர் கர்த்தர், நம்மை ஜெயிக்க வைக்கிறவர் கர்த்தர். உடனே எல்லாரும் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் ராஜாட்ட போகிறேன்னு அந்த ராஜா அந்த கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை எங்கே தெரியுமா, இந்திய தேசம் முழுவதும், இந்து தேசம் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அந்த கட்டளை போனது. அந்த கட்டளை போன உடனே உலகமெங்கும் இந்திய தேசத்திலே அத்தனை யூதர்கள் இருந்திருக்காங்க. உலகமெங்கும் இருக்க யூதர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் கழிவுந்து ஆர்ப்பரித்தார்கள். காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்றும் தலைவிடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்திலே உண்மை ஆயிரு, அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். பணக்காரனாக இருக்கிற ஏழையாக இருக்கிற இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உண்மை ஒத்தவனாக இரு, அவரே உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்போ எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு நாள் நீங்கள் கவலைப்படவே போகாதீங்க. சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவர். ஒரு நொடிப்படையிலே கர்த்தர் உங்களை பெரிய ராஜாவாக மாற்ற முடியும். யோசேப்பை மாற்றின தேவன் எகிப்து முழுவதுக்கு ராஜாவாக மாற்றினார். ஏன்னா அவன் கொஞ்சத்தில் உண்மையிலவனாக இருந்தான். ஆத்மாவில் உண்டான இச்சைகளை அவன் அடக்கி அவன் தேவனுக்கு முன்பாக வெற்றி சிறந்தான். அதனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், உங்களை பார்த்து கொஞ்சத்தில் உண்மையிலாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்த வாழ்க்கையை அசட்டையாக நினைக்காதீங்க. இப்பொழுது கொடுத்த இந்த குடும்பத்தை அசட்டையாக நினைக்காதீங்க. இப்போது உங்களுக்கு கொஞ்சத்தை அசட்டையாக நினைக்காதீங்க. இந்த சின்ன காரியத்தில் உத்தமனாக நீ நடந்து கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துருக்காரு. இதில் நீ ஜெயிச்சினா, இந்த தாளத்தை தேவனுக்கு நீ பயன்படுத்தினேனா, இந்த கொஞ்சத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீனா, கர்த்தரின் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா.